துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உறவில் சமநிலை என்பது குலைந்து போனது. துலாம் ராசிக்கு கலஸ்திரஸ்தானமான 7ஆம் மீட்டருக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக அமர்ந்திருக்கிறார். செவ்வாயும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும் பகை கிரகங்களாக இல்லாவிட்டாலும் அவர்களுடைய கோச்சார நிலைமை மாறும் போதோ அல்லது 7ஆம் வீட்டில் அசுப கிரகங்களின் ஆதிக்கங்கள் ஏற்படும் போதோ தம்பதியருக்குள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகளுக்குள் இருக்கும் சமநிலை முற்றிலுமாக குலைந்து போய்விடும். அதனால் நீங்க எதிர்பாராத சில விஷயங்கள் உங்களுடைய கையை விட்டு போகவும் ஆரம்பிக்கும். நீங்கள் எந்தெந்த உறவுகள் வேண்டும் என்று பிடித்து வைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் அனைவருமே இப்பொழுது உங்களுடைய கையை விட்டு செல்லவும் உங்களை ஏமாற்றி விட்டு போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் போகக்கூடிய உறவுகளை நீங்கள் போக விடுங்கள். ஒரு உறவில் இருவருமே சமமான பங்களிப்பையும் மரியாதையும் தர வேண்டும் என்பது விதியாக மாறியிருக்கும். ஆனால் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் மட்டுமே உறவிற்காக உழைப்பது போலவும் துணையிடமிருந்து எந்த ஒரு பாசமோ அல்லது அங்கீகாரமோ கிடைக்காதது போலவும் ஒரு ஏமாற்ற உணர்வு உங்களுக்குள்ள தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். நம்ம தான் இந்த ஒரு நேரத்திலும் நம்ம தான் கீழே இறங்கி போக வேண்டியது இருக்கு. எத்தனை தடவைகள் நம்மளை முதல் நபராக போய் பேசுவது, நமக்கும் ஈகோ என்பது இருக்கும், நம்மளும் உப்பு போட்டு தான் சோத்துல சாப்பிட்றோம் என்கிற மாதிரியான சில எண்ணங்களும் சில விஷயங்களும் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் தோன்றிக் கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் நினைப்பதும் சரிதான். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது நீங்கள் காதல் செய்யக்கூடிய உறவுகளோ உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலோ உறவினர்கள் வட்டாரத்திலோ எல்லா நேரங்களிலும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் மனதை விட்டும் மரியாதையை விட்டும் எப்பொழுதுமே முதலாவதாக நீங்கள் போய் பேச வேண்டியது இருக்கும். இருந்தாலும் உங்கள் மீது எந்த விதமான ஒரு தவறுமே இருக்காது. தவறுகள் இல்லாமலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். விட்டு கொடுத்த போகும் உங்களுடைய குணத்தையும் மற்றவர்கள் பலவீனமாக கருதி கொண்டு உங்கள் மீது அதிகாரத்தை செலுத்த தொடங்கவோ ஆரம்பித்திருப்பார்கள். இதை செய், நாங்கள் சொல்வதை நீ கேட்க வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கட்டளைகளை விதித்த நபர்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பிற்கு ஈடான மதிப்பு திரும்ப கிடைக்காமல் இருந்த போது அங்கு ஈகோவானது தலை தூக்கி கொண்டு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய விவாதங்களாகவே இதுவரைக்கும் மாற்றப்பட்டு கொண்டே தான் இருக்கும். உறவின் தராசு தட்டு ஒரு புறமாக சாய்ந்து நிம்மதியற்ற சூழலை உருவாக்குவதை இந்த ஒரு கிரக நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுட்டி காட்டி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களின் இந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள் பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியது. துலாம் ராசிக்கு 8ஆம் வீடு என்பது மறைவுஸ்தானம் மற்றும் ரகசியங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதே போல 12ஆம் வீடு விரயத்தையும் திரைமறைவு காரியங்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடுகளில் பாப கிரகங்களின் சஞ்சாரம் இருக்கும் போது நீங்கள் யாருக்கும் தெரியாமல் சுமூகமான சில முடிவுகளை நோக்கி எடுக்கும் ரகசிய பேச்சுவார்த்தைகள் கூட அல்லது மறைமுகமான உடன்படிக்கைகள் யாவும் எதிர்பாராத விதமாக வெளிச்சத்திற்கு வந்து பெரும் ஒரு விவாத பொருளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி ஒரு கஷ்டத்தையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஒரு நல்ல விஷயத்திற்காகவோ அல்லது ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காகவோ நீங்கள் ரகசியமாக செயல்பட்டு கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் புதன் வக்ரமடையும் போதோ அல்லது ராகுவின் நிழலானது விழும் பொழுதோ அந்த ரகசியங்கள் தவறான ஒரு கோணத்தில் மற்றவர்களுக்கு தெரிய வந்து உங்கள் மீதான நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாக்கப்பட்ட தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். எங்களிடம் ஏன் மறைத்தீர்கள் என்ற ஒரு கேள்வி குடும்பத்திலோ அல்லது தொழில் வட்டாரத்திலோ எழுந்து கொண்டே தான் இருக்கும். நேர்மையாக செய்ய நினைத்த காரியங்கள் கூட ரகசியமாக செய்த காரணத்தினாலேயே குற்றச்சாட்டாக உருவெடுக்கக்கூடிய சவால் கட்டமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் உருவாகி கொண்டிருந்த நாட்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நான் கூறுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூறவும் வேண்டும். அதே போல குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் அமைதியாக சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் சிலருடன் பேசியிருக்கலாம். ஆனால் அந்த உரையாடல்கள் பின்னால் மற்றவர்களிடம் சென்ற போது அது ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தையும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்படுத்தவும் ஆரம்பித்தது. எங்களை மறைத்து ஏன் பேசினாய் என்ற ஒரு கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எழுந்திருக்கும். நல்ல நோக்கத்துடன் நீங்க செய்த செயலை நம்பிக்கை குறைவாக பார்க்கப்பட்ட போது பெரிய குடும்பம் விவாதமாக மாறி தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு வரக்கூடாது, ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டு வாழக்கூடாது என்று நினைத்து கொண்டு தான் நீங்கள் அந்த ஒரு பேச்சுவார்த்தையவே தொடங்கினீங்க. ஆனா அதனை உங்களுடைய குடும்பம் ஒருபோதும் நினைத்து கொள்ளாமல் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. நான் இதுவரை கூறியது துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவிக்கவும். நான் சொன்னது அனைத்தும் சரியாக பொருந்தினால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதளவில் தன்னம்பிக்கை என்பது உண்டாக ஆரம்பிக்கும்.
உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுடைய வேலை விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் போதுமான அளவுக்கு உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் விஷயத்தில் உங்களுக்குள்ள நிச்சயமா கிடைக்கும். குணநலன்களில் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்களே ஏற்படுத்திக் கொள்வீங்க. அதனை பார்க்கும் பொழுது எதிரில் இருப்பவர்கள் அனைவரும் சந்தோஷப்படுவார்கள். பாரம்பரியமான விஷயங்களில் ஆர்வங்கள் உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். நெருக்கமானவர்களிடமிருந்து சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி அது தானாகவே மறைந்துவிடும். உயர்கல்வியில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறைந்து அதுவும் போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். பல ஆண்டுகளாக உங்களுடைய மனதில் சுமையாக இருந்த சில காயங்கள் இப்போது மெதுவாகவே உங்களுடைய குணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க ஆரம்பிக்கும். யாரோ செய்த தவறுகள், உங்களுக்குள்ள ஏற்பட்ட ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள் ஆகியவற்றின் தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கவும் செய்யும். மன்னிக்கும் மனநிலையானது உங்களுக்குள்ள உருவாகிவிடும். உங்களை வருத்திய நபர்களை பற்றிய கோபம் எல்லாமே குறைந்து வாழ்க்கையை முன்னோக்கி பார்க்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இதனால மன அழுத்தமானது குறைந்து உடல் நலமும் மேம்பட்டுவிடும். சிரித்து வாழக்கூடிய நாட்கள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திரும்பி வந்துவிடும். இது எல்லாமே நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான ரணருண சத்துருஸ்தானத்தின் அதிபதி சுபத்துவம் அடையும் போதும் 4ஆம் வீடான சுகஸ்தானம் பலம் பெறும் போதும் மனதில் நீண்ட காலமாக தேங்கி கிடந்த மனக்கசப்புகளும் குமுறல்களும் படிப்படியாக குறைய தொடங்கவும் ஆரம்பித்துவிடும். சனியின் எதிர்மறை பார்வைகள் விலகும் போது உங்களை ஏமாற்றியவர்கள் அல்லது உங்களை காயப்படுத்தியவர்கள் மீதான கோபமும் வன்மமும் உங்களுடைய மனதை விட்டு அகன்றுவிடும். கடந்தவைகள் கடந்தவையாகவே இருக்கட்டும் என்ற ஆன்மீக மற்றும் முதிர்ச்சியான சிந்தனை உங்களுக்குள்ள மேலோங்கிவிடும். யாரை பார்த்தால் முகம் சுளித்தீர்களோ அவரே உங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு சமாதானமாக வரவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உண்டு. மனதிற்குள் இருந்த பாரம் இறங்குவதால் முகத்தில் ஒரு புதிய பொலிவும் புன்னகையும் உங்களுக்குள்ள குடியேறிவிடும். தேவையற்ற சிந்தனைகளுக்கு முற்றுப்புள்ளியானது வைத்து நேர்மறை ஆற்றலை நோக்கி உங்களுடைய மனமானது நகரத் தொடங்கக்கூடிய அளவுக்கு புண்ணிய காலம் உங்களுக்குள்ள பிறந்துவிட்டது. அதே போல நல்ல ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை குறிக்கக்கூடிய 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்திற்கும் 7ஆம் வீடான கூட்டு தொழில் ஸ்தானத்திற்கும் புதன் மற்றும் குருவின் சுபச்சேர்க்கை ஏற்படும் போது நீங்கள் எதிர்பார்க்காத பிரம்மாண்டமான புதிய ஒப்பந்தங்கள் உங்களை கரம் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கூட்டு தொழிலில் இருந்து வந்த முடக்கங்கள் நீங்கி புதிய முதலீட்டாளர்கள் அல்லது நேர்மையான கூட்டாளிகள் உங்களுடன் இணைய முன்வரவும் ஆரம்பிப்பார்கள். உங்களுடைய பேச்சு திறமையும் வணிக சாதுரியமும் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக வெளிப்படக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்லதாகவே நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள் எல்லாமே நல்ல ஒரு விஷயங்களாகவே நடக்கும். துலாம் ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை இந்த ஒரு நாள்ல உண்டாகும். சுவாந்தியில் பிறந்தவர்களுக்கு எதிலும் ஆர்வங்கள் கிடைக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வரப்படுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.